நடிகர் விஜய், இளைய தளபதி விஜய், தளபதி விஜய் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தலைவர் விஜய், தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அப்படின்னு ஏறக்குறைய 90% அது என்னங்க 90% அப்படின்னு கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. நீங்க போகிற இடமெல்லாம் மற்றவர்களை கேள்வி கேட்கிற விதம் வந்து விஜயை பத்தியான ஒரு விஷயம் தான் வந்து. நேற்றே அது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டு இருந்தது. குறிப்பா வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளி திறப்பு விழாவுக்கு அல்ல ஆண்டு விழாவுக்கு கவிஞர் வைரமுத்து போயிருக்காரு. அங்கே எல்லா கேள்வியும் கேட்டுட்டு விஜயோடைய அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் அப்படி சுதாகரித்து இல்லை நான் உண்மையை பேசி நட்பை வந்து நான் கெடுத்துக்க விரும்பலை. அதாவது விஜய் அரசியலை பற்றியான உண்மையை நான் சொல்லி அந்த கருத்து உண்மையான கருத்தை சொல்லி நான் நட்பை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் வந்து உண்மையை பேசுகிறத விட பொய்யனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து எந்த நட்பை நீங்கள் கெடுத்துக்கணும்னு விரும்பலை அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஏன்னா அவங்க கேட்குறது என்னென்னா நீங்கள் வந்து அறிவாலய நட்பை கெடுத்துக்கணும்னு விரும்பலையான்னு அவர் சொன்னது வந்து விஜயோடைய நட்பை நான் கெடுத்துக்க விரும்பல. ஓகே ரைட்டு, அது ஒரு புத்திசாலித்தனமான பதிலாக இருந்தாலும் வந்து நான் கருத்து சொல்ல மாட்டேங்க நோ கமெண்ட்ஸ்னு சொல்கிறத கவிஞர் இப்படி சுற்றி வளைச்சிருக்காரு. இதே போல தான் மதுரையில் வந்து தேமுதிகவினுடைய நிர்வாகியோடைய இல்ல திருமண விழாவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய என்ட்ரியே பார்த்தீங்கன்னா விஜயோட என்ட்ரி மாதிரி இருந்தது வந்து. அந்த ஸ்டைலுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வரவேற்பு அமர்க்களம் இதெல்லாம் ஓகே. அங்கே ப்ரெஸ்ஸை சந்தித்து கேட்ட கேள்வி தான் வந்து சரி விஜயோடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க, என்ன எப்படி இருக்குது தாவேகா அப்படின்னு பொழுது அவர் ரைட்டு ஓகேங்க வந்து அரசியலில் அவர் எங்கள் வீட்டு பிள்ளை தான், அவர் எங்கள் வீட்டில் வளர்ந்தவர் தான். செந்தூர பாண்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் எங்கள் கணவர் கேப்டன் விஜயகாந்த் நடித்து கொடுத்து அவரை புகழின் உச்சிக்கு யார் விஜயை வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றார். உண்மையிலே செந்தூர பாண்டி ஒரு திருப்புமுனையான படம் விஜய்க்கு கொண்டு சென்றவர் தான் அவர். அதே சமயத்தில் நான் விஜயை பல முறை நேரில் பார்த்துருக்கும் போது சொல்கிற விஷயம் என்னென்னா, தம்பி அரசியல் வேறு சினிமா வேறு, சினிமா வேறு அரசியல் வேறு, அதனால் ரெண்டுத்தையும் ஜாக்கிரதையாக கையாளுனா சினிமா மாதிரி அரசியல் கிடையாது அப்படின்னு அதோடு விடாமல் நாளுக்கு நாள் ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறதுலாம் சாத்தியம் கிடையாது. யார் விஜய்க்கு சொல்கிறாங்க வந்து மக்களை சந்திக்கணும், நேரடியாக மீடியாக்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்களை சந்திக்கிற வேலையில் அவர் கிளம்புறாரு. இன்னொன்று கேட்குறாங்க கூட்டணி பற்றி நீங்கள் என்னென்னு, கூட்டணி பற்றியில் அவங்க தான் முடிவு பண்ண, நாங்கள் எதுவும் முடிவு பண்ண மாட்டோம் அப்படின்னா அவர்கள் முகத்தில் கூட பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் முகத்தில் கூட ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது வந்து விஜயெல்லாம் வந்துட்டார் இவ்வளோ பெரிய மாஸ் காட்டிட்டார் என்ற இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது வந்து. ஏன் திருநெல்வேலியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது கூட நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி அப்படின்னு பேசியிருக்கார் வந்து. இதுதான் சொல்கிறேன் வந்து தாவேகா தலைவராக அரசியல் மேடைக்குள் அரசியல் களத்திற்குள் ஒரே நேர்கோட்டில் விஜய் வந்துட்டார். அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதை கரெக்டாக சரியாக பிடிச்சிக்கிட்டு போனால் 2026 எலெக்ஷனை மிக நேர்த்தியாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக தாவேகா ஒரு அருமையான கட்சியாக இருக்குன்ற மாற்று கருத்து இல்லவே இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஈரோடு இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் வந்து. காரணம் என்னன்னா போட்டி யாருக்கு தெரியுங்களா, திமுகவிற்கும் நாம் தமிழருக்கும். அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஈரோடு மண்ணில் அதாவது பெரியாரை விமர்சனம் செய்த அதே ஈரோடு மண்ணில் இவங்க போட்டிட்டாங்க. நாம் தமிழர் வந்து டெபாசிட் அவுட்டு, வாஷ் அவுட்டு, நோட்டாவுக்கும் இவங்களுக்கும் தான் வந்து போட்டின்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் கீழே இறங்கி சில விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் ஒரு கமெண்ட்ஸ் போட்ட உடனே அங்கிருந்து விஜயிடம் இருந்தா அல்லது கட்சியினிடம் இருந்தா வந்த உத்தரவு என்னன்னா, தயவு செய்து எதிர்வினை ஆற்றாதீர்கள். இதுதாங்க விஜய்க்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம். அதுதான் வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளை என்ன கேலி பண்ணாலும் சரி, ட்ரோல் பண்ணாலும் சரி, திட்டினா கூட சரி, நம்ம போஸ்டர் மேலே சாணி அடித்தா கூட சரி, நீங்கள் எதிர்வினை ஆற்றாதீங்களே. இந்த எதிர்வினை ஆற்றாமல் நீங்கள் எப்படிங்க அரசியல் பண்ண போகிறீங்க? ஒரு மேடையில் திட்டி ஒருத்தனை திட்டினா தானே அரசியல். நீங்கள் எப்படி சும்மா எதிர்வினை ஆற்றாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னு சில பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயோடைய கோல் வந்து 2026 அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளை என்ன வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா எந்த கோவத்தினால தாவேகா தொண்டர்கள் இப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு நாம் தமிழரை போட்டு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, சீமான் சொன்னது தான் வந்து கூமுட்ட அரசியல் பண்ணுறேன்னு. இப்போ யார் அரசியல் தெரியுதுங்களா அப்படின்னு. அந்த கூமுட்ட அரசியல் ரோட்டுக்கு அந்த பக்கமும் நில்லு, இல்லை இந்த பக்கமாக நில்லு அப்படின்னு சொன்னார் வந்து. நான் சரியான ஒரு இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான பேர் சொல்ல விரும்பலை, ஒரு அரசியல் மூத்த விமர்சகர் அப்போ பேசிட்டார் பொழுது விஜய் மாநாட்டிற்கு வந்து ஒரு 30,000 பேர் கூட வரமாட்டாங்க வந்து. ஏங்க சும்மா போய் ஒரு 30,000 பேர் கூட வரமாட்டாங்க, நான் வேணால் லாரியில் ஆளுங்களை கூட்டின்னு வரேன்னு போகிற போக்கில் ஒரு பேச்சை அள்ளி விட்டுட்டார். அதுதான் வந்து
குறைத்து யாரையும் மதிப்பிடக்கூடாது என்பது அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி சொன்னது தான் 10 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து குவிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அந்த பிட்டை தூக்கி அந்த வீடியோவை தூக்கி போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க பொதுவான ஆட்கள். இந்த கணிப்பு தப்பான கணிப்பு அப்படின்றது வந்து இதை தாண்டி ஒருத்தர் மேலே நீங்கள் எப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது மாதிரி அப்படின்னு. அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். வந்து விஜய் ஒரு அரசியல் தலைவராக மிக சரியாக போயிட்டுருக்கார். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து எங்கள் ரைட்டுங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்போ அவர் மக்களை சந்திப்பார்? பிரேமலதா விஜயகாந்த் அதான் கேட்டுருக்காங்க. நாளுக்கு நாள் ரூமில் உட்காந்துன்னு நீங்கள் எதையும் பண்ணாதீங்க, நீங்கள் வாங்க மக்களை சந்திங்கள். மக்களை சந்திக்கிறதுக்கான வேலை மார்ச் மிடில்லேருந்து கிளம்புகிறார். அது என்னங்க மார்ச் மிடில்னா ஜனநாயகன் படத்தினுடைய கம்ப்ளீட் ஷூட்டிங் அன்னியோட முடியுது. ரெண்டாவது முந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதையும் அவசியம் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். என்னென்னா விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு வெறிகொண்ட ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும். வந்து அதை தாண்டி கேரளாவில் அதை விட ஒரு படி அதிகமாக இருக்காங்கன்றது மாற்று கருத்தே கிடையாது. உன்னி கண்ணன் அப்படின்னு ஒரு ரசிகர் வந்து ஒரு ரசிகர் கண்ணூரை சேர்ந்தவர். ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு கிளம்பியிருக்காரு. விஜயை நான் சந்திக்கிறேன்னு. கிட்டத்தட்ட அவருடைய எடை வந்து 110 கிலோ ரூபத்தில். கழுத்தில் வந்து விஜயோடைய ஒரு படத்தை மாட்டிக்கிட்டாரு. 2 தட்டியில் விஜயோட படத்தை ஒட்டிக்கிட்டாப்புல நடக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தங்குற இடம், தூங்குகிற இடம், படுக்கிற இடம், ஓய்வெடுக்கிற இடம், ஒரு திண்ணையில் ஒரு இதில் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த வீடியோ வைரலாச்சு, விஜயோட பார்வைக்கு போச்சு. ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் வந்து ரீச் ஆகிடுவார், இங்கே சென்னை வந்து ரீச் ஆகிடுவார்னு அவரை வந்து ஜேஎஸ் கல்யாண மண்டபத்தில், சாலிகிராமத்தில் உள்ள ஜேஎஸ் கல்யாண மண்டபத்தில் அவரை சந்திக்கிறதா ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆனால் அவர் வரத்துக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஜனநாயகன் படப்பிடிப்பில் கேரவனில் சந்திச்சிருக்காரு. அவர் பயங்கரமான அந்த உன்னி கண்ணனுக்கு தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சிங்க. இதுதான் வந்து ஒரு கேரள தேசத்தில் ஒரு தமிழ் நடிகருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு பாருங்கள். அவர் பதிவிட்டிருக்காரு. ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே செல்ஃபோனில் அலோடு கிடையாது. இவருடைய செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அங்கே விஜய் வந்து ஒரு 15 நிமிஷம் இவர்கிட்ட பேசியிருக்காப்புல. பேசி முடிச்சுட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த முக்கியமான காட்சி எடுக்கிறாங்க. அந்த கெட்டப்பில் நான் இருக்கிறேன். அதனால் இந்த காட்சிலாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்தப்போ உங்களுக்கு நான் அந்த வீடியோவையும் அந்த ஃபோட்டோவையும் தரணுன்னே அவர் கொஞ்சம் நேரம் கெஞ்சிருக்கார். வந்து சார் நானாவது பார்க்குறேனே அப்படின்னு. இல்லை வேணாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு. இதெல்லாம் மீறி விஜய் ஒரு நல்ல விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்காரு. என்னென்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய கால் வந்து பெரிய வீக்கமாகிட்டு இருக்கு. வந்து ஏன்னா இடம் அவ்வளோ பெரிய இடம் இல்லைங்களா. என்னங்க அப்படின்னு பதறி போய் கேட்டோடனே கால் இது வச்சோம். இமிடியட்டாக அவரை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சு அவருக்கு என்ன செக்கப்போ என்ன மருத்துவ உதவிகளோ செய்து அவரை கரெக்டாக வந்து கேரளாவுக்கு அமுச்சு வைங்க, திரும்ப நடந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்காரு. இந்த அன்பு தாங்க வந்து இந்த அன்பு, இந்த கிரேஸு, இந்த மாசு எங்கேருந்து விஜய்க்கு கிடச்சிதுன்னே தெரியல. ஓகே, இப்படி இந்த பக்கம் வருவோம். சரி, மார்ச் மிடில்லேருந்து அவர் மக்களை சந்திக்கிறப்பன்னு ஜனநாயகன் படத்துடைய நிலைமை என்னென்னா கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் ஓவர் ஆகிடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்தது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே, மமிதா, பைஜு அப்படி இப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்குது. இதுக்குள்ளே ஸ்ருதிஹாசன் வந்தால் ஏறக்குறைய ஒரு கெஸ்ட் ரோலாக தான் இருக்கணும்னு நாம் விசாரித்த வகையில் ஒரு வழக்கறிஞராக ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குது அந்த கதையில். அது ஸ்ருதிஹாசனா இல்லது வந்து வேற ஒரு ஆர்டிஸ்டா, அன்சிகாவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா ஸ்ருதிஹாசன் ஒன்று சோஷியல் மீடியாவில் வேணாங்க, இன்னொரு புலி வேணாங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரியாக இருந்தது. புலி படம் வேறு, இந்த படம் வேறு. புலி படமே நல்ல படம் தாங்க. வந்து இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட் ஏதாவது வருதா அப்படின்னா வருகிற 14ஆம் தேதி காதலர் தினத்துக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளிவரப்போகிறதுன்ற மாதிரி அன்அஃபிஷியலான தகவல். மேபி வந்தாலும் வரலாம், எடுத்து விட்டாலும் விடலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து விடாமுயற்சின்னு ஒரு பக்கம் அப்படி கணக்கெடுத்துக்கிறது போட்டிக்காக விஷயம் கிடையாது. வந்து ஏன்னா இது நான் சொல்லி ஆகணும். வந்து விடாமுயற்சி படம் பார்க்க போன அஜித் ரசிகர், விஜய் ரசிகர் 2 பேரும் ஒரு பக்கம் வந்து அஜித்தே கடவுளே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம், முதல்வரே விஜயே அப்படின்னு இவங்க ஒரு பக்கம். வந்து ஒன்றும் சண்டையெல்லாம் கிடையாது, ஒரு இதுவான விஷயம் தான். அவங்கவுங்க மனசில் உள்ளதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அஜித் வந்து தன்னை வந்து கடவுளேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து நான் இன்னும் முதல்வர் இல்லை, 2026 முதல்வர், நீங்கள் நம்புங்க, அந்த சமயத்தில் பார்த்துக்கலான்ற ஒரு விஷயம் இந்த ஒற்றுமைக்காக சொல்ல வந்தேன். அதனால் வந்து பிப்ரவரி 14 இந்த வர வாரம் வந்து ஜனநாயகன் படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தாலும் வரலாம் மேபி. ஆனால் கண்டிப்பாக ஒரு அப்டேட் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஒரு தீபாவளி படமாகத்தான் அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். இதையெல்லாம் மீறி விஜய் மார்ச் மிடில்லேருந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அரசியல் களத்திற்குள் இறங்கப் போகிறார். என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.